கடலூர் மாவட்ட நீதித்துறை சார்பில் பெண்களுக்கான சமத்துவம் குறித்து கிருஷ்ணசாமி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS பங்கேற்பு. கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்ட நீதித்துறை சார்பில் சமத்துவம், பெண்களின் மேம்பாடு மற்றும் பெண்களுக்கான அதிகாரம் குறித்து கிருஷ்ணசாமி பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் கருத்தரங்கில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்கள் பேசுகையில், நகரங்களில் பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு, சம கல்வி கிடைக்கிறது. அதேபோன்று கிராமப்புற பெண்களுக்கும் எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போதுதான் பெண் சமுதாயம் முன்னேறிய சமுதாயமாக மாறும். இன்று சோசியல் மீடியாக்களின் தாக்கங்கள் அதிகமாக பரவி வருகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அது கிராமப்புற மக்களிடையே சென்றடைய மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பெண்களை பாதுகாப்பதே நம் தலையாய கடமை என பேசினார். இன்றைக்கு நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு முதன்மையான காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்வி தான். கல்வியினால் தான் பெண்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் அதிகாரத்திலும் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். எல்லா துறையிலையும் முன்னேற்றம் அடைந்திருப்பதற்கு காரணம் அந்த பெண்கள் கல்விதான். இன்றைக்கு நமக்கு சட்டங்களும் இருக்கிறது, பெண்களை பாதுகாக்க அரசியல் சாசனமும் இருக்கிறது. பட் இருந்தாலும் சம அதிகாரமும் நம்ம பெண்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் ஆண்களை விட பெண்களுக்கு பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக சிறு வயதில் திருமணம். இன்றைக்கு நாம் கிராம பகுதியில் போனீங்கன்னா 16 வயது 17 வயது பெண் குழந்தைகளை திருமணம் செய்ய வேண்டிய சூழல் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. காரணம் ஒரு பொருளாதார சூழலாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப சூழலாக இருக்கலாம். பட் அதையெல்லாம் நாம் மீட்டுக் கொண்டு வர வேண்டும். அதற்கான விழிப்புணர்வுகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அடுத்து அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியது குழந்தை தொழிலாளர்கள். இன்றைக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, வீட்டு வேலையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழிற்சாலையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, குழந்தை தொழிலாளர்கள் யார் என்று பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக. அதிலிருந்து அவர்களை நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மீட்டுக் கொண்டு வர வேண்டும். அதுபோல மூன்றாவது பாலியல் கொடுமை. இன்றைக்கு 3 வயதிலிருந்து 70 வயது பெண்மணி வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி. ஆண்களுக்கு பாலியல் தொந்தரவு அவ்வளவு அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் என்பது நாள்தோறும் பேப்பர்ல படிக்கும். சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் இனியும் நாம் விழிப்புணர்வுகளை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாலியல் கொடுமை எல்லாம் குறையும். அதுபோல 4வது பெண் அடிமைத்தனம். பெண் அடிமைத்தனத்தை கடந்த 100 ஆண்டு காலமாக பல்வேறு சமூக தலைவர்கள் அவர்கள் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கும் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பிறந்தால் முதலில் தந்தையாருடைய சொல்லை கேட்க வேண்டும், திருமணமான மனைவி சொல்லை கேட்க வேண்டும், வயதான காலத்தில் மகன் சொல்லை கேட்க வேண்டும். இப்படி ஒரு விதமான அடிமைத்தனத்தில தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்து. அதுபோல இன்றைக்கு சோசியல் மீடியாவின் தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் செல்போன் வச்சிருக்கோம், சோசியல் மீடியாக்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இணைய வலை, கம்ப்யூட்டர், சைபர் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு சைடு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இது எல்லா கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது சென்று அடைய வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்க வேண்டும். அதுபோல நகரப்பகுதியில சம உரிமை, பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு, சம கல்வி கிடைக்கிறது. இதே வாய்ப்பு, சமமான கல்வி, சமமான உரிமை கிராம மக்களுக்கு என்னைக்கு கிடைக்கிறதோ அன்றைக்குதான் இந்த பெண் சமுதாயம் முன்னேறிய சமுதாயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சமுதாயம் ஒரு முன்னேறிய சமுதாயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா அது பெண்களுடைய கல்வி, அவர்களுடைய முன்னேற்றத்தை வைத்துத்தான் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்வார். அதனால ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் பெண்கள் முன்னேற வேண்டும்
என்பது மாற்று கருத்து கிடையாது. அதுபோல இன்றைக்கு பணியில் பணிபுரியும் போது பெண்கள் பணியிடங்களில் தொந்தரவு, அதற்கு நாம் சொல்லுவோம் எஸ்எச் ஆக்ட் அப்படிம்போம். 2013 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் பிரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட். அதாவது எப்படி தடுப்பது, எப்படி அதை ரெட்ரஸ் பண்றது, எப்படி அதை தீர்வு காண்பது. இது அருமையான சட்டம், நம்ம படித்திருந்தால் நன்றாக தெரிந்திருக்கும். இதுல முக்கியமாக ஒவ்வொரு நிறுவனமும், அது தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அரசாங்க நிறுவனமாக இருக்கலாம், எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு யாராக இருந்தாலும் இந்த ஐசிசி, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்றது கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். முக்கியமான கமிட்டி. அதுல இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ப்ரொசீஜர் வரையறுக்கப்பட்டது, காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இவ்வளவு அவகாசம், அதை விசாரணை பண்ணுவதற்கு இவ்வளவு அவகாசம், பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவ்வளவு அவகாசம், அதுக்கு அப்பீல் போறதுக்கு இவ்வளவு சரியான ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் இந்த ஆக்ட் இருக்கு. அதுபோல இதுல ஒண்ணே ஒண்ணு முக்கியமான அம்சம் என்னன்னா கான்பிடென்ஷியல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நம்ம பணிபுரியும் இடத்துல பாத்தீங்கன்னா நிகழ்வுக்கும் அவர்கள் நமக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. ஏனென்றால் பெண்கள் இந்த கான்பிடென்ஷியாலிட்டி, அதாவது கான்பிடென்ஸ் இல்லைன்றது யாருமே முன் வர்றதில்லை. இதற்கு என்னன்னா இந்த சோசியல் மீடியா உலகத்துல நம்ம ஒரு ரகசியம் காப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால பெண்கள் யாருமே உங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் நீங்கள் தயங்க வேண்டாம். அந்த தயக்கம் தான் மெயின், பயப்படுறது கிடையாது, தயக்கம் தான் மெயின். தயங்கக்கூடாது. நீங்கள் உடனடியாக அங்க பணிபுரியக்கூடிய அந்த ஐசிசியிடம் உங்களுடைய புகார்களை பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு நாள் நிகழ்ச்சி என்பது பல்வேறு அம்சங்களை கொண்டது. நான் சொன்ன மாதிரி பாலின சமத்துவம், எவ்வளவு அதிகாரம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதுபோல இந்த வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் போன்றவற்றை மிக தெளிவாக எடுத்துக் கூறுவதற்காக இங்கே எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவர்களையும் நாம் ஒரு முறை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.